ஐயனார் துணை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம பாண்டி இருந்துட்டு வானத்தைய கடைக்கு வர சொல்கிறாங்க. என்ன பாண்டி, ஏதாவது முக்கியமான ஒரு விஷயமா? உடனடியாக கடைக்கு வான்னு சொன்னேன். அதனால தான் நானும் வீட்டில் அவங்க கிட்ட அவ்வளோ திட்டு வாங்கிட்டு உன்னை பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஒன்றும் இல்லை வானதி, முதலாளி கடைக்கு வந்திருந்தாரு. வந்த பின்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டு போனார். முக்கியமான ஒரு விஷயமா? என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த கடையை 3 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு என்னையும் எடுத்து நடத்த சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஓ, இதுதான் விஷயமா? நான் கூட இந்த வேலையை விட்டுட்டு ஏதாவது பெரிய கம்பெனியில் போய் வேலை பார்ப்பியோ நினச்சேன். மறுபடியும் இந்த டப்பா கடையை நீ தான் எடுத்து நடத்த போறியா? அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லிடுறாங்க. போதை நிறுத்துறியா? மரியாதையை இந்த இடத்தை விட்டு வெளியே போயிடு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே வானதி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான், நான் இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டேன், எதுக்காக பண்ணி இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்னடா கடையில் வேலை செஞ்சுட்டு இருந்தவன் இப்போ முதலாளி ஆக போகிறானேன்னு சொன்ன உடனே அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? பணம் இல்லைன்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிடாத, பணத்துக்காக நம்ம இத்தனை பேர் இருக்கோம், ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிக்கலான்னு வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் சொன்னாங்க. அவங்க உங்களுடைய பங்கையும் ரெடி பண்ணி தரதா சொன்னாங்க. ஆனால் நீ என்னடனாக்க இந்த வேலையை விட்டுட்டு பெரிய கம்பெனியில் இருக்கிறவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணணுமா? அப்படின்னா நான் உனக்கு செட் ஆக மாட்டேன். நீ வேற ஒரு உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோ. நீ ஆசைப்பட்ட மாதிரி பேங்க்லேயோ இல்லை வேற எங்கேயாவது பெரிய ஆஃபீஸரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. அதோட